நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கான வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மண்டேக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ அப் டு எண்ட். ஓகே. அதே போல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்களும், டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ற விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவும், இந்த சேனலையும் நீங்க நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். உங்களுக்கு இதுல யூஸ்ஃபுல் இருந்தா, நீங்க தாராளமா பண்ணுங்க. இல்லைன்னா பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு 2 ஹவர்ஸ் டைம் லெஃப்ட் பண்ணி இந்த வீடியோவ நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ, அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா? ஸோ, நான் கன்டின்யூ பண்றதுக்கு நீங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் கேட்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோவ சோசியல் மீடியாலயும் சரி, உங்களோட நண்பர்களுக்கும் சரி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, மந்த்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட்டு மந்த்லி சார்ட், வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட் 3யும் பார்த்துட்டு ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு போவோம். நிஃப்டி ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, புல் மூவ் கன்டினியூவா எகைன் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆன உடனே நல்ல ஒரு புல் மூவ். நல்ல ஒரு இந்த மந்த் ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு ராலி. இந்த ராலியில நாம இருந்திருக்கோம். அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். பட் இப்போ வந்து லாஸ்ட் வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன், வீக்லி வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 21,500 டார்கெட் ரேஞ்சா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் இப்போ ரீச் ஆயிடுச்சு. எகைன் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, டார்கெட் ரேஞ்ச் போயிடுச்சு அப்படின்னா, அடுத்த டார்கெட் ரேஞ்ச் வந்து என்னவா இருக்கும்? அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ பாருங்க, நான் வந்து ரவுண்ட் ஆஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து 21,500 நான் சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலா 21,550 கரெக்ட்டா நீங்க வரைஞ்சீங்க ஹை லோஸ்க்கு கரெக்ட்டா வரைஞ்சோம் அப்படின்னா, 21,550 வரும்னு நினைக்கிறேன். 21,550. ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 0.786 ஒரு க்ரூசியஸான ஏரியா. ஸோ இந்த ஏரியால வந்து மேக்ஸிமம் ரிவர்சலுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் ரிவர்ஸ்க்கான கன்ஃபர்மேஷன் இதுவரைக்கும் குடுக்கல. ஸோ குடுத்தால் நம்ம அதுக்கான வேவ்ல நம்ம போவோம். அதேபோல நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 22,280. ஸோ 22,280 தான் நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்சா இருக்கும். ஒருவேளை இங்கிருந்து புல் மூவ் கன்டின்யூ ஆனால். சரிங்களா? ஸோ இந்த டார்கெட்ல இருந்து அடுத்த டார்கெட்டுக்கு போகுமா? அல்லது ரீட்ரேஸ்மென்ட் வருமா? அப்படிங்கிறத தான் நாம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ரீட்ரேஸ்மென்ட் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னா, என்ன செட்டப் நெக்ஸ்ட் லெவல்ல ஃபார்ம் ஆகணும்? ஒருவேளை ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம வந்து இந்த மார்க்கெட்ட நம்ம ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் 0.786 க்ரூசியஸான ஏரியா. ஸோ இங்கிருந்து ரிவர்ஸ்க்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு இண்டிகேஷன்ஸ் குடுக்குதா? அல்லது எகைன் வந்து புல் மூவ் ஸ்டார்ட் ஆகுதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த செட்டப் எந்தெந்த ஏரியாவ நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்லயும் சரி, டெய்லி சார்ட்லயும் சரி, பெருசா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ராலில வந்து ஒரு ரிவர்சல் குடுக்கணும் அப்படின்னா, ஃபெயில்டு பார் வரணும். அல்லது ரெட் பார் வரணும். இது மாரிலாம் நடக்குன்னா ஒரு 1 வீக்ஸ் வெயிட் பண்ணணும். அல்லது 2, 3 வீக்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அ கன்டினியூவா இதில பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்லயும் சரி, டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் சரி, ஃபெயில்யூர் ஸ்ட்ரக்சர் குடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியும். ஸோ ரிவர்சல் ஆகறத இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல தான். ஸோ ஸ்ட்ரெய்ட்டா நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு போயிடுவோம். அதில ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, டெய்லி சார்ட்ல வந்து டே லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ டே லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 21,350 21,350 நான் பார்க்கறது எல்லாமே நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட், ஸ்பாட் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 21,350 வந்து இம்பார்ட்டன்ட்டான லெவலா இருக்கும்.
எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா, இந்த 21,350 இம்பார்ட்டன்டான லெவலா இருக்கும். நம்ம மந்த்லி சார்ட்ல என்ன பார்த்தோம்? பை கன்டின்யூ ஆகுமா? அல்லது ரிவர்ஸ் ஆகுமா? அப்படிங்கிறது. ஏன்னா டார்கெட் ரேஞ்ச் ரீச் ஆயிட்டு, ஸோ அந்த டார்கெட் ரேஞ்ச் ரீச் ஆனதுன்னா, ரிவர்ஸ் ஆகறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, 21,350 லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். ஸோ ஒரு சார்ட்ட வச்சு நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறப்போ, நம்ம சொல்லியிருந்தோம் 21,350 ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவலா இருக்கு அப்படின்ட்டு. அந்த ரேஞ்ச மார்க் பண்ணிக்குவோம். 21,350. ஓகே. ஸோ ட்ரா பண்ணிப்போம். 21,350 இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். இப்போ வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, புல் மூவ் கன்டின்யூ ஆகணும் அப்படின்னா 22,280க்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு நெக்ஸ்ட் லெவலா. ஸோ ரிவர்சல் ஏரியால இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கறனால, ரிவர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் உருவாகணும் அப்படின்னா, எந்த லெவல்ல பிரேக் ஆகணும்? பிரேக் ஆனா எது வரைக்கும் போகும்? அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ சொல்லியிருந்தேன் 21,350 ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல் அப்படின்ட்டு. அடுத்தது இந்த லோ 20,900. ஸோ இந்த 2 லோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க 21,350யும் 20,900ம் இம்பார்ட்டன்டான லெவல். இந்த 2 லெவல்ல நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த லெவலுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா மட்டும் தான் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நடக்கிறப்ப நம்ம சொல்றது இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கு சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் மண்டே அப்டேட் ஆச்சுன்னா, சேஞ்சஸ் இருந்ததுன்னா அத அப்டேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்ப இருக்க ஸ்ட்ரக்சர வச்சு பார்க்குறப்போ, இந்த லெவலுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆச்சுன்னா, டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர உருவாகுது. இப்படி நடந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது மந்த்லிக்கான ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே. இந்த ஸ்ட்ரக்சர் நடந்தால். அதேபோல மண்டே ஒருவேளை ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் 21,350 லெவல்ல பிரேக் பண்ணி, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் கேப் டவுன் ஆயிட்டு 21,350க்கு கீழ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. அதுவும் ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் பாரா இருக்கணும். 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கேண்டிலா இருக்கணும். சஸ்டெயின் ஆயிருக்கணும். ஃபெயில்ட் ஆகக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏன் போகலன்னு கேட்காதீங்க. ஸோ பிரைஸ் ஆக்ஷன பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ பிரேக் ஆனா மட்டும் போதாது. ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். ஸோ அதனால சொல்றேன். ஸோ 21,350 வந்து மண்டே வந்து ஓப்பன் கேண்டிலே ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகுறப்போ இந்த ரேஞ்சுக்கு மேல கீழ க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, மந்த்லி ரீட்ரேஸ்மென்ட் போகறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் லோ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுறப்போ கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, இந்த ஹை போகறதுக்கு இந்த ஹைய பிரேக் பண்றதுக்கு எகைன் ரொம்ப நாள் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஏன் அப்படின்னா, இந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ரீட்ரேஸ்மென்ட் கன்ஃபார்மா போகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 லெவலும் தான் வந்து மந்த்லியோட ரீட்ரேஸ்மென்ட் போகறதுக்கு சான்சஸா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது ஓப்பன் கேண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இது பிரைஸ் ஆக்ஷன் ரன்னிங்ல நடக்கிறது. இது நடந்தா இந்த லெவல் வந்து ரீட்ரேஸ்மென்ட் போறதுக்கான லெவல் அப் டு மந்த்லில எங்க பை ஸ்டார்ட் ஆச்சோ அது வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ரன்னிங்ல வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா, நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, எகைன் வந்து புல் மூவ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த ஏரியால இருந்து. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் கேப் டவுன் ஆயிட்டு இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் இருந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, எகைன் புல் மூவ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் இந்த ஹையும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,280க்கு போறதுக்கான
பாசிபிலிட்டிஸ் நெறையா இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அப் டூ இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எகைன் இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாம் ரன்னிங்ல இந்த ஏரியால நடக்கிறப்போ நடந்தால் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழ ரன்னிங்ல வந்து பிரேக் ஆயி, இந்த லெவலுக்கு கீழ நடந்தது அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் டூ திஸ் லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20,900 ஒருவேளை இந்த ஏரியா ரீச் ஆச்சு அப்படின்னா, இங்கிருந்து புல் பேக் ஆகுதா? அல்லது ரீட்ரேஸ்மென்ட் போகுதாங்கிறத இந்த ஏரியால நோட் ஓகே. அப்படி இல்லாம இங்கிருந்து பை கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா 22,280 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் மண்டேக்கான இன்ட்ராடே ட்ரேடிங் செட்டப்ஸ். நம்ம நோட் பண்ண வேண்டியது டே ஹை, டே லோ, நெக்ஸ்ட் 20,900 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகுறப்ப டே லோ ஹையை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து போகிறது நல்லது. ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஸ்டாப் லாஸ் ஷிஃப்டிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பை போகிறது நல்லது. அதை வந்து நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ரீசன் என்னென்னா, நான் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எங்களோட பழகிறவங்களுக்கு தெரியும். ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகம். ஒர்க் டென்ஷனில் இருக்கேன். ஒர்க் நிறையா இருக்குது. அதனால் வந்து பார்ட் டைம் ட்ரேடர் தான். ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. ஸோ 2 சார்ட்டையும் அனலைஸ் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டீஸ் இருக்குது. மாற்றி மாற்றி பார்க்கறதுனால. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு தேவை மணி. எதுலேருந்து ஏர்ன் பண்ணா என்ன? நிஃப்டி பார்த்தானே பேங்க் நிஃப்டி பார்த்து. ஸோ சிங்கிள் சார்ட்டே போதுன்ட்டு நான் டிசைட் பண்ணி டெலகிராம் சேனல்லையும் இன்டிமேட் பண்ணியிருந்தேன். ஸோ இருந்தாலும் இப்போ என் பேங்க் நிஃப்டி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்டேட் பண்ணியிருந்தேன் டார்கெட் இது வரைக்கும் போகணுன்றத. அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அதுக்காக. ஸோ இந்த வீடியோவில் தான் பேங்க் நிஃப்டி நான் லாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். இதுக்கு மேலே நிஃப்டி ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரிங்களா? பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மென்ட் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து சாரி ஃபிப்னாச்சி ரீட்ரேஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா 0.786க்கு மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரகிள் கரெக்டாக வந்து அந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு சாரி பேங்க் நிஃப்டி. ஓகே. ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் வந்து 1 ஹவரோட ஃப்ளாக் டார்கெட்டுக்கு போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் 0.786ல மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இருந்து ரிவர்ஸ் ஆகுமா, ஒரு புல் மூவ் கொடுக்குமா அப்படிங்கிறத வச்சு தான். ஒருவேளை ஃப்ளாக் டார்கெட் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸ்ட்ரக்சர் வந்து 1 ஹவருக்கான டார்கெட் போகணும் அப்படின்னா 49,700 வரைக்கும் போகணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் இந்த டார்கெட் கொடுத்துருந்தேன். பட் 0.786ங்கிறது ஒரு ரொம்ப க்ரூஷியஸான ஏரியா. ஸோ அதனால தான் பேங்க் நிஃப்டி இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கிருந்து கண்டினியூ ஆகி இந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகணும். இல்லை கரெக்ஷன் ஆகுதுன்னா 1 ஹவரோட லோ அது என்னங்கிறத நான் இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். ஸோ அந்த லோ பிரேக் பண்ணுறப்போ எகெயின் பேங்க் நிஃப்டியும் கரெக்ஷனுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் சொல்லியிருந்த அந்த டார்கெட் ரேஞ்ச் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போகும். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைல வந்து போயிட்டு ட்ரேட் ஆயிட்டு பிரேக் ஆயிட்டு எகைன் இந்த பக்கம் பிரேக் ஆயிருக்கு. ஸோ அந்த பிரேக்கும் வந்து சஃபிஷியன்ட்டா இல்லை. இந்த லோவும் ஃபெயில் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இம்மீடியேட் ப்ரைஸ் ஆக்ஷன் குடுத்து ட்ரேட் ஆகுறப்போ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ளாக் பேட்டர்ன அப்படியே ரிவர்சலா இது பண்ணி ரைசிங் வெட்ஜாவும் குடுத்து. சரிங்களா? அதாவது ஃப்ளாக் பேட்டர்னுக்கு டார்கெட் போகணும், போக முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. அதோட மந்த்லியோட 0.786 அதாவது குரூஷியஸான ஏரியா. அந்த ஏரியால வந்து ஃப்ளாக் பேட்டர்ன அப்படியே
ரைசிங் வெட்ஜ் பேட்டர்னா வந்து மாத்திருக்கு. ஸோ இந்த ஏரியால ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் மண்டே இந்த லோ, அதாவது எஸ்டர்டே லோ, டே லோ இருக்கு இல்லைங்களா? இந்த டே லோவுக்கு கீழ மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரிவர்சல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர குடுக்குது. ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட கிரியேட் பண்ணுது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் எஸ்டர்டே லோவ பிரேக் பண்ணாலே டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணுது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, டே லோ என்ன சொல்லியிருந்தேன்னா, பிரேக் ஆகக்கூடாது. ஃபுல் மூவ் கன்டின்யூ ஆகணும் அப்படின்னா, ஓப்பன் கேண்டிலே வந்து டே லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, டவுன் ட்ரெண்ட கிரியேட் பண்ணுது நிஃப்டி. சேம் அஸ் இங்க பேங்க் நிஃப்டியும் டே லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா, டவுன் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மண்டே எஸ்டர்டே லோ, அதாவது ஃப்ரைடேவோட லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனா பெட்டரா இருக்கும் பையர்ஸ்க்கு. அதாவது புல் மூவ்ல இருக்கவங்களுக்கு. ஒருவேளை பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகல அப்படின்னா, மார்க்கெட் வில் கோ டவுன் அப் டூ எங்க பை ஸ்டார்ட் ஆச்சோ அந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் பிளஸ் மண்டேக்கான ட்ரேடிங் செட்டப்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அதாவது மண்டே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காம கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் குடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.